ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு குட்டி வினோ ஒஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இருக்கும் இல்லையா, சாப்பாடு வச்சு வடகம் போட போகிறோம். ஆல்ரெடி நான் மாவு வந்து ஃபுல்லாக அடித்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துக்கலாம். உப்பு போட்டு வச்சுட்டேன். வரமிளகா கொஞ்சம் 5 வரமிளகா, அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் 2 போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க. ஓகே, இது சாப்பாடு இல்லையா, நம்ம தண்ணி ஊற்றி தானே அரைச்சோம். ஸோ தண்ணி வந்து அப்படியே தனியாக தெளிஞ்சு வந்துருக்கு. அதை வந்து அப்படியே வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துட்டு, பார்த்தீங்களா தண்ணி வருது. கொஞ்சம் பெருஞ்சீரகம், பெரிய ஜீரகம் அரைச்சாச்சு, அதையும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி போட்டதுனால இப்போ இதுதான் இருக்கும். இதுக்காகவே தான் சாப்பாடு நேற்று வடித்தோம். நேற்று சாப்பாடு வடித்து அப்படியே வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இது செய்கிறோம். இது வெறும் மாவா அரைச்சி செய்யலாம். ஆனால் மாவா அரைச்சி செய்கிறத விட நம்ம சாப்பாடு வேக வச்சு அதில் செய்கிறது தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து மாவு அரைச்சி தான், சாப்பாடு வேக வச்சு அதை மாவு அரைச்சி தான் செய்கிறது. ஓகே, கரெக்டாக இருக்காங்க, போதும். அவ்வளோ உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். உப்பு இருக்கு, காரமாக இருக்க மாதிரி இருக்கு. வெயில் நாள் இல்லையா, வெயில் நாள்னா அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு கடையிலலாம் வாங்கிக்கிட்டு, ரேஷன் அரிசி கூட நிறைய பேர் வாங்கி வேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது அந்த ரேஷன் அரிசியில் கூட நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சாப்பாடு சாம்பார் இதுக்கெல்லாம் நம்ம கடையில் தானே அப்பளம் இதெல்லாம் வாங்குகிறோம். இப்போ வெயில் நாள் தான், கொஞ்சம் நேரம் போட்டோம்னா அதிலே பொரிஞ்சே வந்துடும். கட்டில் போட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா.
முறுக்கச்சில ஊற்றலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு நேற்று முறுக்கச்சில போட்டது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக மெலிசாக வந்துச்சு. அது காஞ்சி போனால் இன்னும் ரொம்ப ஜப்பையாக போயிடும். ஸோ அதனால் ஒரு பேப்பர் எடுத்துக்க போகிறேன் நான். ஒரு பேப்பர் எடுத்து அதில் பண்ண போகிறோம். இதில் கழட்டி வச்சுட்டு மிக்ஸியில் கழட்டி எடுத்து உரம்ப வச்சுட்டு வாங்க. ராமு எப்படி தூங்குறான் பார்த்தீங்களா? ராமு அவனையும் கிளப்பி விடும். டே ராமு, ஏதோ குரங்கோ காக்காயோ எழுந்திரிச்சிட்டோம். வந்துட்டு டேய் ராமு பையா எங்க தேடுற? பொட்டு வச்சிருக்கான். சரி, இதுக்கு போயிட்டு துணி கவர் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அது எவ்வளோ மாவு இருக்கு எடுத்துட்டு வந்துடலாமா? நம்ம கையால் புழிஞ்சு விட்டுறோம். இந்த கட்டில் தான் புழிய போகிறோம். இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கே வந்து கட்டில் வச்சு போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதனால் கட்டில் வெளியிலே தூக்கிட்டு வந்தாச்சு. ஒரு பாயை விரிச்சு போட்டுட்டு இதில் தான் முறுக்கு வச்சில நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து முறுக்கச்சில் போட்டால் காஞ்ச பிறகு மெலிசா வரும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். கவர் எடுத்துட்டு இந்த கவரை இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இதிலேருந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக போட்டு இதிலேருந்து அழகாக புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கும். ஸோ எண்ணெய் போட்டு பொரித்து எடுக்கும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். வெயிலில் வேறு ஃபேஸு கிளியராக கூட தெரியுதா என்னமோ தெரியல. ஒன்றுமே தெரியல தான், என்ன பண்ணுறது. கோழி சவுண்டு ஆடு சவுண்டு எல்லாம் கேட்கும் தான். நான் பேக்ரவுண்டு வாய்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ நல்லா வெட்டியை எடுத்துப்போம். பேப்பர் ஒரு வேட்டி எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் வேட்டி பேப்பர் இது ரெண்டையும் போய் அலசிட்டு வந்துடுறேன் நான். துணியை நினச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே புழிஞ்சிட்டு வச்சுக்கலாம். ஒழுங்காக வருது. நிழலில் புழியணும்னு பார்க்குறீங்களா? அப்போ வெயில் நிற்க முடியுமா? நிழலில் புழிஞ்சிட்டு வெயில் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். கீழே வந்துடுச்சு. மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சு. போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு எடுத்திருக்க பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்க் பாக்கெட்டு தான் எடுத்திருக்கேன். எனக்கு எந்த பக்கம் மாற்றம் வரும்? இப்படி தான் வரும். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோம்னா அப்புறம் ரொம்ப பெருசாக வரும். ரொம்ப பெருசாக போட்டுக்கலாம்.
இது போதும்னு தான் நினைக்கிறேன். இதில் கை நனைக்க தண்ணி வச்சுக்கிட்டு இந்த கவரில் என்ன செய்யணும்? ஐயோ, கவர் ரொம்ப பெருசாக வச்சுருக்கணும், கொஞ்சம் கட் பண்ணிடலாம். மேகம் தானா நெஞ்சை தொட்டு சொல் சொல் மழையில் போகும் இரவில் இருக்கும் நேர்கள் வரும், இங்கேருந்து குளிச்சுட்டு வரோம். ஐயோ, இதெல்லாம் இங்கே சைடில் இது ஒரு ஹோல்ஸ் இருக்கு. இந்த பேப்பர் வேண்டாம், வேறு இடத்துல அங்கே வருது, 3 இடத்துல இருந்து கொட்டுது. ஐயோ, வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃபஸ்ட் ரவுண்டே. இதையே நான் போய் தப்பா வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையால் போடுறது அந்தளவுக்கு செட் ஆகலை, அதனால் கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு கரண்டியால் அங்கே புரியுறது வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் மறைக்குதா, இது தெரியுதா? தெரியுதுதான், கிட்ட வரதான் தெரியும் போல. இன்னும் மொத்தமாக தான் போடுறேன், ஏன்னா அப்போ கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லா காஞ்சிடுச்சுன்னா இதுவே இல்லையா போயிடும், காஞ்சிச்சுன்னா.
வருதா பாரு ஒட்டிக்கிட்டு, எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கிட்டோம்மா. பாய் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மொத்தமாக தான் நான் போடுறேன். மொத்தமாக போட்டே பத்தாது போல இருக்கு. பத்தலைன்னா அப்படியே அங்கங்கே வச்சு விட வேண்டியதான். என்ன பண்ணுறது வேறு வழி. டிசைன்லாம் போடுறேன் பாருங்க. இது நல்லா இருக்கு இந்த டிசைன். இந்த மாதிரி பத்தலைன்னா அப்படி இடையில கேப் இருக்கும்ல, அது இப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதான். இந்த வேலை தான் அவங்க எல்லாரும். இது வரைக்கும் நல்லா தெரியுதான்னு தெரில வீடியோவில், ஆனால் கடைசியில் எடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட்டிப்படுத்து காட்டுறேன் எப்படியெல்லாம் கோலம் போட்டு வச்சுருக்கேன்.
மழையில போகும் மரவதற்கும் இரவினை அடிக்கும் புன்னகைகள் வாசிக்கும் அங்கங்க சிந்திக்கிட்டே இருக்கு, சிந்தாம செய்வோம். இப்போதான் நல்லாவே தெரியுது, எப்படி இவ்வளோ நேரம் ஒழுங்காவே தெரியல. ஓகே, இதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துட்றேன். ஆன் பண்ணுங்க யூடியூப் ஆன் பண்ணல, நெட் ஆன் பண்ணுங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுமா என்னோட? என்ன வருது பாப்பா? அது வந்துட்டு அது நார்மல் மெசேஜ், கம்பெனி மெசேஜ் உடைய இருக்குது. என்ன எத்தனை இடத்துல ஓட்டை எத்தனை எங்கேயாவது வரட்டும், நீ போய்க்கோ. சாதனா நல்லா எடுப்பா வீடியோ. அவர் தான் பண்ணிட்டு போயிட்டாரு. அதான் ஜூம் பண்ணிட்டா மம்மி, சிங் பண்ணிட்டா, ஜூம் பண்ணிட்டா மம்மி. மூஞ்சி தெரிற மாரி பையம்மா, அப்படி அப்படி தெரிற மாரி போடு. அந்த பக்கம் வந்துடுறேன். மங்களாக இருக்குல்ல வெயிலில்? வெயிலில் மங்களாக தான் இருக்கணும். கழிச்சுன்னு தெரிகிற செல்ல எப்படி இருக்குது, கண்ணை கழிச்சு வெயில். ஏன்னா நம்ம ஊரில் தான் ஒரு வெயில் அடிக்குதுன்ட்டு போகணும். பெய்ய செம்ம அடிக்குது. அதாவது சுற்றி வேற ஆரஸ்பதி மரமாக கிடக்க. அதான் காங்க. என்ன பண்ணுறது அப்புறம்? ஓகே, தேங்க்ஸ். ஆடெல்லாம் வேற கத்துது எல்லா ரோட்லேயும். கரண்டி அலமண்டு போடு. கரண்டி அலமண்டு போட்டுது. மாவு அரைச்சி போட்டியா? சாப்பாடு அரைச்சாக்கா. சாப்பாடா பாப்பா இது? இதெல்லாம் நைஸாக மாவாட்டம் தான் இருக்கு. சாப்பாடை தான் அரைச்சிட்டேன். சசிமா நம்பர் சொல்லியா? அரே சசிமா நம்பர் வாட்ஸ்அப்ல இருக்கானு பாரு. வாட்ஸ்அப்ல வர பாப்பாங்க உங்களுக்கு. அது ஐயா வாட்ஸ்அப்ல இருந்தா எடுத்து போட்டுக்கங்கறா, இங்க என்ன தெரியாது. தலைவலியா இருக்கு.
சரி உட்காரு. ஐயோ கடவுளை வெய்ய என்ன பண்ணுறா இப்படி அடிக்கிறியா ஐயோ உன் நம்பர்லாம் இல்லை அக்கா நம்பர் தவிர 88 வாங்கி இது கிடுக்குன்னு போகுது 88 70 90 61 38 எங்கே வச்சேன்னு பாரு ஓடி இருக்கு. ஸ்பெல்லிங்கே தப்பு. ஆட நானே ஒரு படிக்கிறது நானே ஜோப் பண்ண என்ன கேட்குறேன் போய் உங்கள் அண்ணன் ஜோப் பண்ணியா அம்மா ரீசார்ஜ் பண்ணி விடுவியா விட முடியா? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இரு தரம் செல்ல என்ன தூக்கிட்டா பாருங்க, தூக்கி எறிஞ்சிடும் அப்படியே கிளம்ப போகிறான்ப்பா அதுக்காக நீ என்ன ஊருக்கு கிளம்ப பெரிய என்ன கம்ப செட்டு கடவுளே நல்லது செல்லாம் தூக்கி எறிஞ்சிருவோம்க்கோ. செல்ல தூக்கி வச்சுட்டுனா உன் செல்ல கூட அப்பா எடுத்துட்டு போறான் என் செல்ல கொடுப்பாங்கப்பா 1 லட்சம் செல்ல செல்ல உடச்சு விடுவாக்கா 1 லட்சம் செல்ல உனக்கு கொடுப்பாங்கப்பா. இது மட்டும் என்ன செல்லு என்ன 5000 வரும்? என்ன செல்லுன்னு பேரை சொல்லு, நான் சொல்றேன் என்ன வேணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தான் தெரியும் அது வந்து அவங்க யூஸ் பண்றது ஓப்போ ரெனோ 14 15 ரெனோ 15 என்ன 15? அதுவே ரேட் அதிகம் தான் சொல்றாங்க. அதான் யூஸ் பண்றாங்க. நம்மளுக்கு எல்லாம் வசதியாகிறவங்க அவங்க யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு வசதி இல்லை. அப்புறம் என்ன பாப்பா? ஆமாண்ணா அதான் நம்ம சொல்லலாம். அதான் யூஸ் பண்றாங்க. ஓப்போ ரெனோவா 14 5 15 15 பரவாயில்லையே, சந்தோஷமா. நம்ம என்ன ஒரு சிம்பிளா ஒரு சாதா ஒரு செல் வச்சிருக்கோம். என்ன செல்? என்ன சொல்ல தெரியலையே. 50 மூணு ஒரு பெரிய பொருளாக வச்சிருப்போம். அவர் கிடையாது. சரி இருக்கா, நான் ஒரு ஃபோன் அடிச்சுட்டு தரேன்ப்பா. அப்போ உன் ஃபோனு வேறு பெரிய ஃபோனுங்கிறாங்க. ஈத்தோட கொண்டாந்து கொண்டாந்து இது வச்சுட்டேன் ஏட்டே ஈத்துட்டு சைடெல்லாம் புரிஞ்சிடும் இல்லை நாங்கள் ஒட்டி புரிஞ்சிட வேண்டியதுண்ணா கரெக்டாக இருக்கும். வேஸ்டியில் ஃபுல்லாக புரிஞ்சுட்டாங்க. 2 நாளாக என் மூல உடம்பு போடல மம்மி. போடுப்பா இனிமேல் இப்போ பங்குனி மாதம்னா சோத்து உடம்பு தான் பார்ப்போம். ஏன் சின்னம்மாவை சும்மா காய வச்சு எடுத்து வச்சா சும்மாவே வாயாலே வறுத்துருவா. அதே வேலையாக இருப்பாங்க, எண்ணெய் தீந்துடும் சட்டுனான்ட்டு தான் போடலை. ஒரு வாட்டி போட்டு லப்பர் பாக்கெட் நிறையா அள்ளி வச்சுருந்தோம் பார்த்தியா. ஒப்பம் சும்மாடி அதே தான் கப்பார். வடகம் பொறிக்கல, வடகம் போடல, பொறிக்கல. ஆமாங்க அடிக்கிற வெயிலில் காஞ்சி கூட உளுங்க அரிசிலையா மாவு அரைச்சி கிண்டுதோயா, அரிசிக்கு ஊற வச்சு அரைச்சி நாளைக்கு கொஞ்சம் பண்ணாதுங்க. இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி கிண்டி அப்புறம் நான் இருக்கிறேன். நாளைக்கு நான் இருக்கிறேன்னா தடவலாங்கிறியா? கனெக்ட் ஆயிடுச்சேண்ணா. அப்புறம் என்ன வெயிட் பண்ண சொல்கிறேன். இந்த அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது உனக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். நீ பாட்டு போட்டல அதுதான் வேண்டாம்ண்ணா.
சரின்னு அவன் சொல்லிடுச்சு. உனக்கு தான் அப்போவே கனெக்ட் பண்ணி மெசேஜ் ஓடி வந்துச்சு. ஃபோனை போட்டு எங்கள் மாமியார்ட்ட 2 பாட்டு வாங்கினியா? யார் ஊரில் வாங்க கட்டுவாங்க? அவன் அதெல்லாம் செல்வமணி என்ன கோச்சுக்காது. தாய் தானே, எங்கள் தாய் தானே எவ்வளோ அடி அடிச்சு. அம்மா காஞ்சிரும், நாளைக்கெல்லாம் எடுத்துடலாம், நல்லா காஞ்சிரும். காலையில் போடுறதுனா பாதி காய்ச்சல் வாங்கியிருக்காயா? அதான் காஞ்சிரும். நான் பிள்ளைகள ஸ்கூல் அனுப்புன பிறகு தான் மாவே அரைக்க ஆரம்பித்தேன். கீழே விட போகுது. வேறு வழி போகுது. இந்தாண்டா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருங்கடி. இந்தாண்டா அந்த போய்ங்க. அதான் அந்த சைடில் 2 போடும், இந்த கேப்பில். இங்கே புழிஞ்சு விட்டுட்டாங்க போ. சரி, அங்கே பாருங்க, இல்லைன்னா நான் பார்த்து. சரி சரி. இதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்துக்க வேண்டியதான். பாட்டு போட்டாச்சு, பாட்டு ஓடுதா, பாட்டை கேட்டுக்கிட்டே பேலன்ஸு இடம் பத்தலை. அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்பளம் தடவுற மாதிரி கேப்பில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விட்டாச்சு. இதோட ஃபினிஷிங் வந்து நான் காட்டுறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக வடகம் போட்டு முடிச்சாச்சு. தட்டில் தூரமாக ஊற்றிட்டு போய் நல்லா வெயிலில் போட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வந்து நம்ம கையெல்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக சுற்றி தொடச்சி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலி வடகத்தோட லுக்கை பாருங்கள். பேக் கேமராவில் வச்சு காமிக்கிறேன். எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை காய வச்சு ஈவினிங் எடுத்துகிட்டு ஓகே பாய்.